ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சவுதி அரேபியாவில் வேலை செய்கிற நம்ம வெளிநாட்டு நண்பர்கள், நீங்கள் டிரைவர், அக்கௌண்டன்ட், ஸ்டோர் கீப்பர் அதில் எந்த ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, சவுதி அரசாங்கம் புதிய சம்பள சட்டம் 2025 வெளியிட்டிருக்காங்க. இந்த புதிய சம்பள சட்டத்தில் சவுதி அரேபியாவோட சிட்டிசனாக இருந்தாலும் சரி, இல்லை வெளிநாட்டவராக இருந்தாலும் சரி, உங்களோட வேலைக்கான குறைந்தபட்ச சம்பளத்தை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் ஒவ்வொரு தொழிலுக்கான குறைந்தபட்ச சம்பளம் எவ்வளோ நிர்ணயம் பண்ணியிருக்காங்க, வெளிநாட்டவருக்கு எவ்வளோ, சவுதி சிட்டிசனுக்கு எவ்வளோ, சவுதி அரசாங்கம் இந்த குறைந்தபட்ச சம்பள அளவை எப்படி கண்காணிக்கிறாங்க, வெளிநாட்டவர் நாம் எதில் கவனமாக இருக்கணும், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒரு சில சம்பளம் கால்குலேஷனை பற்றியும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சவுதியோட மினிமம் வேஜ் லா, அதாவது ஒவ்வொருத்தருக்கு கொடுக்க வேண்டிய குறைந்தபட்ச சம்பள சட்டம், இதை சவுதியோட லேபர் லா கீழே தான் கொண்டு வந்திருக்காங்க. சவுதி சிட்டிசனாக இருக்கிறவங்களுக்கு 2024 வரைக்கும் நிடாகட் கால்குலேஷன் படி சவுதி குடிமகன் ஃபுல் டைமாக வேலை செய்கிறாருன்னா மாதத்துக்கு அவருக்கு குறைந்தபட்ச சம்பளமாக 4000 ரியால் நிர்ணயம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ 2025 HRSD ஏற்கனவே ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்திருந்தாங்க. அதில் ஒன்று தான் ஸ்கில் பேஸ்டு ஜாப் சிஸ்டம். இதை பற்றி ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதற்கான வீடியோ லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஹை ஸ்கில்ஸ் ஜாப்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கான பேஸ் சேலரி அதிகமாகும். லோ ஸ்கில் இல்லை செமி ஸ்கில்ல இருந்தீங்கன்னா அதுக்கான ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் குறைந்தபட்ச சம்பளத்தை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. சவுதி அரசாங்கம் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச சம்பள நிர்ணயம் ஏதாவது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃபீஷியலாக எதுவும் பண்ணலை. ஆனால் HRSD ஒரு சில கம்பெனிக்கு ஒரு சில கேட்டகரியில் வேலை பார்க்குற தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச சம்பளத்தை நிர்ணயம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹெல்ப்பராக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான குறைந்தபட்ச சம்பளம் 1000 ரியால்லேருந்து 1200 ரியாலாக நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஹவுஸ் டிரைவர், ப்ரைவேட் டிரைவருக்குலாம் 1500 ரியால்லேருந்து 1800 ரியாலாகவும், கிளீனருக்கு, பில்டிங் மெயின்டெனன்ஸுக்கு 1200லேருந்து 1600 ரியாலாகவும், எலக்ட்ரீஷியன், பிளம்பர், டெக்னீஷியன் அவங்களுக்குலாம் 1800லேருந்து 2200 ரியாலாகவும், ஸ்டோர் கீப்பர், சூப்பர்வைசருக்குலாம் 2200லேருந்து 2800 ரியாலாகவும், அக்கௌண்டன்ட், கிளர்க்கு, அட்மின் இவங்களுக்குலாம் 3000லேருந்து 4000 ரியாலாகவும், நர்ஸு, மெடிக்கல் ஸ்டாஃப்க்குலாம் 4000லேருந்து 6000 ரியாலாகவும், என்ஜினியராக இருந்தீங்கன்னா இல்லை ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா 5000லேருந்து 8000 ரியால் வரைக்கும் குறைந்தபட்ச சம்பளமாக நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இந்த சம்பளம் வெளிநாட்டவருக்கு சவுதி அரசாங்கத்தால் அஃபீஷியலாக சொல்லப்படலை. ஆனால் HRSD வேஜ் ப்ரொடக்ஷன் சிஸ்டம் மூலமாக இந்தந்த தொழிலாளர்களுக்கு இந்தந்த குறைந்தபட்ச சம்பளம்னு எஸ்டிமேட் பண்ணி நிறைய கம்பெனிஸ்க்கு கைட்லைன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு கீழே உங்களுக்கு சம்பளம் கொடுத்தாங்கன்னா வேஜ் ப்ரொடக்ஷன் சிஸ்டம் மூலமாக ஃப்ளாக் ஆக வாய்ப்பு இருக்குது. வேஜ் ப்ரொடக்ஷன் சிஸ்டம்னா என்னென்னா, உங்களுக்கான சம்பளத்தை உங்களோட எம்ப்ளாயர் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக கரெக்டான டயத்தில், கரெக்டான நேரத்தில், கரெக்டான அமௌண்ட்டை கொடுக்குறாரா இல்லையான்றதை இந்த டேட்டாவை HRSD ட்ராக் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஒரு மாத சம்பளம் உங்களுக்கு தாமதமாக அனுப்புனாவோ இல்லை குறைவாக அனுப்புனாவோ அந்த கம்பெனிக்கு ஃபைன் போடுவாங்க. சில சமயம் இகாமா ரினியூவல் பண்ண கூட தடை பண்ணிடுவாங்க. அந்த கம்பெனிக்கு ரெட் ஃப்ளாக் ஸ்டேட்டஸ் கொடுத்துருவாங்க. இதனால் பல நிறுவனங்கள் நான் மேலே சொன்ன அந்த குறைந்தபட்ச சம்பளத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் வராங்க. இந்த சம்பள சட்டத்தில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்தில் 60% பேசிக் சேலரியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உதாரணமாக நீங்கள் 2000 ரியால் சேலரி வாங்குறீங்கன்னா 1200 ரியால் உங்களுக்கு பேசிக் சேலரியாகவும் 800 ரியால் அலவன்ஸாகவும் கொடுக்கணும். அந்த அலவன்ஸ் ஃபுட் அலவன்ஸாக இருக்கலாம், இல்லை டிரான்ஸ்போர்ட்டேஷனாக இருக்கலாம், இல்லை அகாமடேஷனாக கூட இருக்கலாம். ஓவர் டைமாக நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னா உங்கள் பேசிக் சேலரியிலேருந்து 150% கூடுதலாக தரணும். அதாவது நார்மலான வேலை நேரம் 8 மணி நேரம், அதுக்கு மேலே வேலை பார்க்குற ஒவ்வொரு மணி நேரமும் ஓவர் டைமாக தான் கால்குலேட் பண்ணிப்பாங்க. ஒரு வருஷம் நீங்கள் வேலை பார்த்ததுக்கப்புறம் வருஷத்துக்கு 21 லீவ் உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த லீவை நீங்கள் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கான சம்பளத்தை உங்கள் எம்ப்ளாயர் கொடுத்தே ஆகணும். ஃபஸ்ட்டு 5 வருஷத்துக்கு பாதி மாத சம்பளமும், 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு வருடத்திற்கும் முழு மாத சம்பளத்தையும் சேர்த்து உங்களோட கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை எண்ட் ஆஃப் சர்வீஸ் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கான கால்குலேஷனை ஏற்கனவே நான் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். அதற்கான லிங்க்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். HRSD ப்ரைவேட் செக்டார் ஜாப்ஸ்க்கெல்லாம் குறைந்தபட்ச சம்பளத்தை நிர்ணயம் பண்ண சொல்லியிருக்காங்க. கிளீனிங், கான்ட்ராக்டிங், ஹாஸ்பிட்டாலிட்டி போன்ற துறைகளுக்கெல்லாம் அவங்களோட எம்ப்ளாயர்ஸ் கிட்ட குறைந்தபட்ச சம்பளத்தை நிர்ணயம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஈக்குவல் பே அண்ட் ஈக்குவல் ஒர்க் இந்த பிரின்சிபல் தான் பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்ச சம்பளம் கொடுக்கறத கண்காணிச்சுட்டு வராங்க. 90% மேலே ஒரு கம்பெனி மேலே கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா அந்த கம்பெனிக்கு புதுசாக விசா கொடுக்கறதுக்கு தடை பண்ணிடுவாங்க. இதனால சவுதி அரேபியாவில் வேலை செய்கிற வெளிநாட்டவருக்கு ஜாப் செக்யூரிட்டியாக இருக்கும், குறைந்தபட்ச சம்பளமும் கிடைக்கும். இதில் வெளிநாட்டவர் நாம் இதில் கவனமாக இருக்கணும்னா நம்மளோட சேலரி ஸ்லிப்பை பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் செக் பண்ணி வச்சுக்கணும். எம்ப்ளாயர் சேலரி ஏதாவது டிலே பண்ணாங்கன்னா HRSDக்கு டைரெக்டாக நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். இகாமா ரினியூவலுக்கு முன்னாடி நம்மளோட கான்டாக்டை வெரிஃபை பண்ணிக்கணும். டிஜிட்டல் ஐடியை யூஸ் பண்ணி அப்சர் அக்கௌண்ட்டில் நம்மளோட எம்ப்ளாய்மெண்ட் டேட்டாவை வெரிஃபை பண்ணிக்கலாம்.
ஒவ்வொரு தொழிலுக்கான குறைந்தபட்ச சம்பளம் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும்னா WAGA.SA என்ற கவர்மெண்ட் போர்ட்டலுக்கு நீங்கள் போனீங்கன்னா அதில் தெரிஞ்சுக்க முடியும். சவுதி அரசாங்கம் இந்த மாதிரி சட்டமெல்லாம் கொண்டு வரது வெளிநாட்டை நம்மளுக்கு நேர்மையான சம்பளம் கிடைக்கணும், பாதுகாப்பான வேலை சூழல் கிடைக்கணும், அதுக்காகத்தான் முக்கியமாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் சவுதி அரேபியா பற்றிய தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.